இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க. அப்பதான் நான் என்ன விஷயம் சொல்றேன்னு உங்களுக்கு புரிய வரும். அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் அருண் மனோஜ்குமார். நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது பேக் ஆன் அன்அஃபிஷியல் யூடியூப் சேனல். இன்னைக்கான கான்டென்ட் என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா, ஆக்சுவலா நம்ம 3 விஷயத்தை பத்தி பேச போறோம். அதுல மொதல் விஷயம் என்னன்னாக்க, நம்ம ஆதிக் ரவிச்சந்திரன் அண்ணா அவங்களோட இயக்கத்துல நம்ம அஜித் சார், த்ரிஷா மேம், அர்ஜுன் தாஸ், அப்புறம் வேற யார் இருக்கா, சுனில், இந்த மாதிரி பல நட்சத்திரங்கள் நடிச்சு இப்ப வர ஏப்ரல் மாசம் 10ஆம் தேதி ரிலீஸ் ஆக காத்திருக்கிற குட் பேட் அக்லி திரைப்படத்துடைய 2வது சிங்கிள் ட்ராக்கை ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. இதுல ட்விஸ்ட் என்னன்னா, ஜிவி பிரகாஷ், அனிருத் காம்போ, அதோட போனஸா பாத்தீங்க அப்படின்னா நம்ம மில்க் பாக்ஸ் அண்ணன், அதாவது பால் டப்பா, அதாவது மக்கா மிஷி பிரச்சனையை லெஃப்ட் ஹேண்ட்ல வச்சுக்கின்னு வைக்கல் ஹசி பூமா டாக்ஸ் போல்ச்சிக்கின்னு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாட்டு போடுவார் இல்லைங்களா, அந்த மனுஷன் சேர்ந்து இந்த பாடல் பாடியிருக்காங்க. அதாவது அனிருத் பாட்டு பாடியிருக்காரு, நம்ம பால் டப்பா அண்ணன் பாத்தீங்க அப்படின்னா ரேப் பாடியிருக்காப்ல. ஓகே, லிரிக்ஸ் யாரோடது அப்படின்னா ரோகேஷோடது. ஆதிக்கண்ணா அஜித் சாருடைய தீவிர பக்தனா இருந்ததுனால ஒரு பக்தன் கிட்ட கிடைச்சதுன்னே இந்த மாதிரி அங்கங்க ரெஃபரன்ஸ் வச்சாரு இல்லைங்களா. இப்போ எனக்கு எக்ஸாக்டா ஆலுமா டோலுமா மாதிரி ஒரு சாங் வேணும், ஒரு பீட் ஃபுல்லான ஒரு சாங் வேணும் அப்படின்னு சொல்லி ஜிவி பிரகாஷ் கிட்ட கேட்க, அவரு எப்பா ஆலுமா டோலுமா மாதிரி உனக்கு பாட்டு வேணுமா, நான் ஆலுமா டோலுமா பாடினவரையும் அந்த பாட்டை எழுதினவரையும் கூப்பிட்டு வர, நீ அவரை வச்சு என்ன வேணா சம்பவம் பண்ணிக்க அப்படின்னு சொல்லி ஜிவி பிரகாஷ் கிட்ட ஆதிக்கண்ணா மைத்திரி ப்ரொடக்ஷன் கொடுத்துட்டாங்க. அதை வச்சு அண்ணன் செதுக்குனதுதான் இந்த காட் பிளஸ் யூ மாமே அந்த பாடல். இப்ப அந்த பாடலை பத்தி நம்ம ரிவ்யூ பண்ணலாம் அப்படின்னு ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் அந்த பாட்டோட சினாப்சிஸை சொல்லிடுறேன். டீசர் வரும்பொழுது ஒரு ஜெயில் சீக்வன்ஸ்ல டான்ஸ் ஆடுற மாதிரி வந்துச்சு இல்லைங்களா, அந்த ஜெயில் சீக்வன்ஸ்ல இடம்பெறக்கூடிய பாடல் தான் இந்த காட் பிளஸ் யூ பாடல் அப்படின்னு இப்ப தகவல் கிடைச்சிருக்கு. இதான் ஃபர்ஸ்ட் சிங்கிளா விடணும் அப்படிங்கிற மாதிரி நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணியிருந்தோம். பட் பரவாயில்ல, செகண்ட் சிங்கிளா வந்தாலும் மொரட்டுத்தனமான சிங்கிளா இறங்கி இருந்தது. ஆல்ரெடி நம்ம பாத்தீங்க அப்படின்னா ஓஜி சம்பவம் சாங் வேற லெவல்ல அடிச்சுட்டு நவுத்திட்டு போனுச்சு. நம்மளும் அதை பத்தி பேசும்பொழுது வியூஸ் நமக்கும் நிறைய வந்துச்சு. ஸோ இப்ப செகண்ட் சிங்கிள் வந்திருக்கு. இந்த சிங்கிளை நான் பிளே பண்ணி தான் உங்களுக்கு ரியாக்ட் பண்ண போறேன். அதே சமயத்துல என்னுடைய கருத்துக்களையும் நான் பாத்தீங்க அப்படின்னா ஷேர் பண்ண போறேன். அப்ப ஆரம்பிக்கலாமா? ரெடியா மாமே? ஏய் கே ஏய் கே இந்த பிளேஸ்மெண்ட் பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும், அது ஒரு 25 செகண்ட் தான். ரெடியா மாமே அப்படின்னு ஆரம்பிச்சு ஒரு பீட் கொடுக்குறாப்ல. இதை லிட்டரலி பார்க்கும்போது அஜித்தே அப்படிங்கிற அந்த மொமெண்ட்டை கிரியேட் பண்ணது. அதோட அனிருத்தும் சேரும் பொழுது மாமே சவுண்ட் ஏத்து, மாமே வைப் ஏத்து அப்படின்னு அடுத்தடுத்த லெவலுக்கு ஃபேஸை கொண்டு போறப்ப இந்த இடம் பாத்தீங்க அப்படின்னா த்ரில்லிங்கா அமைது. பாத்தீங்களா? ஜிவி பிரகாஷ் வாசிக்கிறாரு, ஃபயர் ஆகுது, அனிருத் பாடுறாரு, எல்லாரும் ரசிக்கிறாங்க. டமா 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 டமாலு தானே. அடிச்சா கோலே வச்சா சீலு நம்ம ஆளுமா அப்படிங்கிறாரு. அதுக்கண்ணா வணக்கண்ணா வணக்கண்ணா. ஆசை 100 வகை வாசம் 100 சுவைதான் அந்த ரெஃபரன்ஸ். அதுக்கு முன்னாடி உள்ள ஃப்ரேம்ல நீங்க பாத்தீங்க அப்படின்னா அந்த ஜிபியூமா காட் பிளஸ் யூ மாமே அப்படின்னு சொல்லிட்டு வர்றப்ப இப்படி வணக்கத்தை போடுறாரு, நம்ம ஹிந்து கடவுளை கும்பிடுற மாதிரி, அதுக்கப்புறம் நம்ம இயேசு கிறிஸ்து கூப்பிடுற மாதிரி, அதுக்கப்புறம் நம்ம அல்லாவை தரிசிக்கிற மாதிரி. இன்னைக்கு வேற ரம்ஜான் வேற. ஸோ எல்லா முஸ்லீம் டோலர்களுக்கும் இனிய ரம்ஜான் தின நல்வாழ்த்துக்கள், அதாவது ரமலான் தின நல்வாழ்த்துக்கள், ஈத் முபாரக். ஓகே ஃபைன். இப்ப பாத்தீங்க அப்படின்னா ஒரு வேற லெவல்ல இந்த ஸ்டெப்பு. இதை ஆல்ரெடி பாத்தீங்க அப்படின்னா விவேகம் திரைப்படத்துல இந்த ஒரு பைக்ல உட்காந்து 3 கடவுளையும் கும்பிடுவாரு, அங்க சிவானா வச்ச சம்பவம் இங்க டான்ஸ் ஸ்டெப்பா வந்திருக்குது. கல்யாண் மாஸ்டர் வேற லெவல்.
டான்ஸ் வேற லெவல்ல ஆடுறாரு. சிரிப்பு தாயா, சிரிப்பா பாரியா. பேட் ட்ரிப்பா வந்தாங்கன்னா குயிக்கா கதைய முடிச்சு விடு. எவனாவது பேடா பண்ணான்னு வச்சுக்க, செஞ்சு விட்டுருங்கிறேன் அப்படிங்கிறாரு. ஃப்ரெண்ட்ஷிப்பா வந்தா பார்ட்டியை கொடுத்துருங்கிறீங்க. இப்ப எல்லாம் ஃப்ரெண்ட்ஷிப்ங்கிறது பார்ட்டியால தான் வருது. இருந்தாலும் பார்ட்டி கொடுத்து அவங்கள ஃப்ரீயா விட்டுரு அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு என்னமோ. நம்ம கிட்ட மனசாட்சி இல்லாத மாதிரி நடந்துக்கிறாங்க அப்படின்னா நாமளும் அவங்க கிட்ட மனசாட்சியே இல்லாத மாதிரி நடந்துக்கிறது தப்பு இல்லை அப்படின்னு சொல்ல வர்றாரு. அந்த ஃபைனக்கல் இது இருக்குல்ல, அதை ரெப்ரசென்ட் பண்றாங்க. ஐ திங்க் அஜித் சாரோடைய மெயினான இது அதான் நினைக்கிறேன். ஜபர்தான்னு ஒரு லைன் வருது இல்லைங்களா? இதை பார்க்கும்போது விடாமுயற்சியில வந்து பாத்தீங்க அப்படின்னா ஜப்பர் கஃபே இதுல தான் த்ரிஷா வந்து கடத்தி வச்சிருப்பாங்க. அதை லைட்டா டீஸ் பண்ண மாதிரி பாத்தீங்க அப்படின்னா ஆதிக்கண்ணா இந்த இடத்துல பர்டிகுலரா அதை வச்சிருக்காரு போல. அது பை த கோஇன்சிடென்ஸா பட் என்னன்னு தெரியல. பட் நம்ம பசங்க டீகோட் பண்ணிட்டானுங்க. அது இந்த இடத்துல சொல்ல கடமைப்பட்டிருக்கேன். ஸ்டெப் பால்டப்பா ஆன்லைன் சொல்லிக்கிறாங்க. நிறைய டூல்ஸ் பார்த்துருக்காப்லையா, ஃபிளாஷ் மிஸ் வருமா போடி, ரூல்ஸ் மீறப்படும். சால்ட் பெப்பர். गाइस இதுக்கு முன்னாடி உள்ள லைனை திரும்பி இன்னொரு வாட்டி ஒரே ஒரு வாட்டி ஒன்ஸ் மோர். கூப்பிடுவோம் தலைன்னு சொல்ல வர்றதுக்குள்ள தலைவர் ஆஃப் பண்ணிட்டாப்ல. கியூட் கியூட் கியூட். அந்த ரெஃபரன்ஸ் சொல்லுக்கு. வணக்கம் மாமே. அப்பா என்ன ஃபயரா கொடுத்திருக்காரு அந்த மனுஷன். என்ன ஃபயர். ஜிவி பிரகாஷ் ஒரு பக்கம் ஒரு ஃபயரு, அனிருத் ஒரு ஃபயரு, 2 ஃபயரும் சேர்ந்து ஆக்சுவலா இது ஒரு 3 டிராகன் சம்பவம். ஓகே, ஜிவி பிரகாஷ் ஒரு டிராகன், அனிருத் ஒரு டிராகன் அண்ட் அஜித் சார் ஒரு டிராகன். 3 டிராகனும் சேர்ந்து சம்பவம் பண்ணியிருக்குது. அதோட அடிஷனலா 2 டிராகன் ஹெல்ப் பண்ணியிருக்குது. ரோகேஷ் லிரிசிஸ்ட் அண்ட் பால்டப்பா பாத்தீங்க அப்படின்னா ரேப் போர்ஷன் மட்டும் பாடியிருக்காப்ல. இது சீம்ஸ் லைக் லியோ படத்துல வர்ற நான் ரெடி தான் வரவா அந்த பாடலுடைய ஒரு டச் வந்து ஃபீல் ஆகுது. அதே சமயத்துல இதுல வந்து ஆசை 100 வகை வாசை 100 சுவைதான் அந்த மாதிரி ஒரு பாடல் வரும் தெரியுமா, ரஜினி சாரோடைய பாடல். அந்த பாடல் இடம்பெறுது. அந்த ரெஃபரன்ஸ் அப்படியே லைட்டா ஒரு ரெட்ரோ ஃபீல் ஒன்று கிரியேட் பண்ணுது. ஆனா படத்தோட ஸ்டார்டிங்ல பாத்தீங்க அப்படின்னா சில்லா பாடல் இருக்கு தெரியுமா, இருப்பது ஒரு லைஃப் அடிச்சுக்கோ சியர்ஸ் அந்த பாடல் இருக்கு தெரியுமா, அதை அப்படி ஞாபகப்படுத்துது. இன்னொரு இடத்துல நான் பில்லா நான் மங்காத்தா அப்படின்னு சொல்லி பாத்தீங்க அப்படின்னா அப்படியே அந்த பியூராவே நம்ம ஆமைகள்லாம் எதை விரும்புவோமோ அதை அப்படியே அள்ளி தெளிச்சு நம்ம அண்ணன் ஆதிக்கண்ணை வந்து இவங்களை வச்சு பயங்கரமா அதை அச்சீவ் பண்ணியிருக்காரு. அண்ட் விஷுவலா பார்க்கும் பொழுதே ஒரு வேற லெவல் தியேட்டரிக்கல் வைப் இருக்கும். அதே மாதிரி கல்யாண் சார் வந்து பாத்தீங்க அப்படின்னா பயங்கரமா டான்ஸ் ஸ்டெப் போட்டு வெறித்தனம் பண்ணி வச்சிருக்காப்ல கைஸ். அவ்வளவுதான். இது வந்து தியேட்டர்ல ஏப்ரல் 10ஆம் தேதி வரும்போது தான் உங்களுக்கு அந்த வைப் புரியும் நினைக்கிறேன். ஓகே ஃபைன். அடுத்த டாபிக் என்னன்னா எல்லா பள்ளிகளும் இப்ப ஜிப்லி எஃபெக்ட்னு பாத்தீங்கன்னா போட்டுட்டு இருக்காங்க. அது பாத்தீங்க அப்படின்னா சாட் ஜிபிடில பாத்தீங்க அப்படின்னா இப்ப நம்ம ஒரு போட்டோ வந்து அப்லோட் பண்ணி இது வந்து ஜிப்லி எஃபெக்ட்ல போட்டுதாப்பா அப்படின்னா அவன் கொஞ்சம் நேரம் டைம் எடுத்து ஒரு 1/4 மணி நேரம் கழிச்சு நமக்கு அந்த போட்டோவை அனுப்பிச்சு விடுறான். அந்த போட்டோக்கும் இந்த போட்டோக்கும் பாத்தீங்க அப்படின்னா ஏறக்குறைய ஒரு 80% பாத்தீங்க அப்படின்னா சம்மந்தம் இருக்கு. இப்ப நம்மளுடைய அட்மினுடைய டிபியில பாத்தீங்கன்னா ஒரு போட்டோ ஒன்று வச்சிருக்கோம், ஊதா கலர் போட்டோ. ஊதா கலர்ல இப்படி வணக்கம் சொல்லிட்டு ஒரு போட்டோ இருக்கு இல்லைங்களா, அதை நான் சாட் ஜிபிடி யூஸ் பண்ணி நான் பாத்தீங்க அப்படின்னா ஜிப்லி எஃபெக்ட்ல பண்ணதுக்கு இந்த ரிசல்ட் வந்து இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ். அதுவும் இதுவும் ஒரே மாதிரி இருக்கான்னு கொஞ்சம் பார்த்து சொல்லுங்க. பட் இந்த ஜிப்லி எஃபெக்ட்ல இருக்கிற போட்டோ பார்க்கும்போது என்னுடைய லாரல் ஸ்கூல்ல படிச்ச
வீர சுபாஷ் அப்படின்னு சொல்லி என்னோட ஃப்ரெண்ட் ஒருத்தன் தான். அவனோட ஃபேஸ் கட்டும் இந்த இதுல அப்படியே அடிஷ்னலா ஆட் ஆயிருந்தது. ஆக்சுவலா அவன் பார்த்தானா மிரண்டிருப்பான். எப்படி இருந்தாலும் இந்த நியூஸ் வந்து அவனுக்கு போயிடும்னு எனக்கு தெரியும். சரி இருந்தாலும் பரவாயில்ல. ஏஐ வந்து பாத்தீங்க அப்படின்னா வேற லெவல்ல செயல்படுது. அண்ட் அதுக்கப்புறம் 18 வருஷம் கழிச்சு நாங்க வந்து பழனிக்கு போயிருந்தோம். அந்த எக்ஸ்பீரியன்ஸ் வந்து ரொம்ப ஒண்டர்ஃபுல்லா இருந்துச்சு. நாங்க அந்த ட்ரிப்ல இருந்தப்பதான் இந்த பாடல் வந்து பாத்தீங்க அப்படின்னா மத்தியானம் 1 மணிக்கு ரிலீஸ் ஆனிச்சு. சோ நாங்க அந்த பாடலை உட்காந்து நல்லா ஒரு 1க்கு 5-6 முறை கேட்டு விஷுவல்ஸே ஒரு 5-6 முறை பார்த்து நல்லா அதுல டீட்டெயிலா நாங்க நிறைய விஷயங்களை கேதர் பண்ணியிருந்தோம். அதான் வந்து கொஞ்சம் வீடியோ வந்து வர்றதுக்கு இவ்வளவு டிலே ஆயிடுச்சு. ஸோ இனிமே இது மாதிரிலாம் வராம கொஞ்சம் முடிஞ்ச அளவுக்கு ஒரு விஷயம் சம்பவம் நடக்குதுன்னா அது ஆன் டைம்லேயே நம்ம அதை பத்தி கிரிட்டிசிசம் பண்ணி ஆன் டைம்லேயே லான்ச் பண்ணி நம்ம கெத்து காட்டுவோம். அண்ட் நம்ம சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு நம்ம வீடியோ பாருங்க. அண்ட் வந்து இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறக்காம உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு லிங்கை கொடுத்து ஷேர் பண்ணி நம்ம வாட்ஸ்அப் சேனல்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னா வாட்ஸ்அப்ல நீங்க வந்து பாத்தீங்க அப்படின்னா ஃப்ரீயாவே நம்ம என்ன அடுத்து பண்ண போறோம் அப்படிங்கிற விஷயத்த எக்ஸ்க்ளூசிவா நீங்க தெரிஞ்சுப்பீங்க அப்படிங்கிற விஷயத்த சொல்லிட்டு இந்த வீடியோவை நான் நிறைவு பண்ணிக்கிறேன். மீண்டும் அடுத்த வீடியோல உங்களை சந்திக்கும் வரை உங்களிடம் இருந்து விடைபெறுவது உங்கள் அருண் மனோஜ்குமார், சைனிங் ஆஃப் பேக் ஆன் ஆஃபிஷியல். நன்றி, வணக்கம்.